அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா இவர்களை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். நவீன தமிழ்நாட்டின் சிற்பி, ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் தலைவர், நின்ற அனைத்து தேர்தலிலும் வென்ற ஒரே தலைவர் எங்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, 2020-21 ஆண்டில் 0.07 என படுபாதாளத்தில் கிடந்த பொருளாதாரத்தை தட்டி எழுப்பியவர், இரவு பகல் பாராது ஓய்வுக்கு ஓய்வு தந்து உழைத்தவர், இந்திய மாநிலங்கள் எதுவும் அடையாத முடியாத அளவுக்கு 11.99 என்னும் இரட்டை இலக்கை பொருளாதார வளர்ச்சியை அடைத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு எனும் பெருமையை நமக்கு பெற்று தந்தவர். இதை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையே பாராட்டும் வகையில் புதிய வரலாற்றை உருவாக்கியவர் எங்கள் திராவிட நாயகர் தலைவர் அவர்களை போற்றி வணங்குகிறேன். வேகமும் நிதானமும் வீரமும் விவேகமும் மிளிர ஐயா கலைஞர் அவர்களும் திராவிட நாயகரும் கலந்த கலவையாக எங்களை வழிநடத்தும் எங்கள் இளந்தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை வணங்குகிறேன். பாசத்திற்குரிய மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தின் அடையாளமாக விளங்குபவர், என்னை போன்ற கழக நிர்வாகிகளை உருவாக்கி வருபவர், உழைப்பால் உயர்ந்தவர், உழைப்பவரை உயர்த்துபவர், என் உயிரினும் மேலான எங்கள் எதிர்க்கட்சி கொறடா அவர்கள் ஐயா அவர்களை வணங்குகிறேன். இந்த பேரவையில் துணை கொறடா அவர்களுக்கும் என வணக்கம். இந்த பேரவை மண்டபத்தில் எனக்கு தொடர்ந்து 2016, 2021, 2026 என 3வது முறையாக பேசுகின்ற வாய்ப்பினை வழங்கிய வந்தவாசி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்ட திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் ஆரணி பாராளுமன்ற உறுப்பினருமான என் அருமைக்குரிய அண்ணன் MST அவர்களுக்கும், தலைமை செயற்குழு உறுப்பினர் என் அருமைக்குரிய ஐயா பெரியவர் அவர்களுக்கும், ஒன்றிய நகர பேரூர் கழக மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், ஏனைய அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கூட்டணி கட்சியின் தலைவர்கள் தோழர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன். இன்று தொழில்துறை மானிய கோரிக்கைகள் பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரவையின் எதிர்க்கட்சி கொறடா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை 2021, தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை 2021, தமிழ்நாடு காலனி மற்றும் தொல்பொருள் கொள்கை 2022, தமிழ்நாடு நகர எரிவாயு விநியோக கொள்கை 2023, தமிழ்நாடு குறைக்கடத்தி மேம்பாட்டு மின்னணுவியல் கொள்கை 2024, தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை 2025 என புதிய தொழில் கொள்கைகளை உருவாக்கி விரைவான தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுத்தவர் எங்கள் கழகத் தலைவர் போற்றுதலுக்குரிய தளபதி அவர்கள். இந்தியாவில் மிக அதிகமாக 40,000 தொழிற்சாலைகளை கொண்டுள்ளது தமிழ்நாடு. ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் பங்களிப்பு விகிதம் அதிகமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. இந்தியா முழுவதிலும் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மொத்த பெண்களில் 41% பெண் தொழிலாளர்களை கொண்டுள்ளது தமிழ்நாடு. மோட்டார் வாகனங்கள், ஆடைகள், தோல் மற்றும் தோல் சார்ந்த பொருட்களை உற்பத்தி முதலிடம் தமிழ்நாடு. கணினி, ஒலிக்கருவிகள், இயந்திரங்கள், போக்குவரத்து சாதனங்கள் உற்பத்தியில் 2ஆம் இடம் தமிழ்நாடு. மின்னணுவியல் ஏற்றுமதியில் 41.23% பங்களிப்புடன் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. இந்த பெருமைகளை எல்லாம் இந்த அரசுக்கு பின்புலமாக தந்துள்ளது எங்களது திராவிட மாடல் முன்னாள் முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூடப்பட்ட போர்டு நிறுவனம் 3250 கோடி முதலீட்டில் வாகன என்ஜின் உற்பத்தி அலகை பரமலை நகர் தொழிற்சாலையில் மீண்டும் அமைக்க செய்தவர் எங்கள் கழகத் தலைவர் தளபதி அவர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் சிப்காட் தொழில் பூங்காவில் 286 கோடி மதிப்பீட்டில் மருத்துவ சாதனங்கள் பூங்கா அமைத்தவர் எங்கள் கழகத் தலைவர் அவர்கள். வல்லம் வடகாலில் 18,000 பெண் தொழிலாளர்கள் பாதுகாப்புடன் தங்கிட 705 கோடி மதிப்பீட்டில் குடியிருப்புகளை உருவாக்கியவர் எங்கள் கழகத் தலைவர் போற்றுதலுக்குரிய தளபதி அவர்கள். 2573 கோடி முதலீட்டில் 39,500 இளைஞர்களுக்கு
வேலைவாய்ப்பு வழங்கும் தைவான் நாட்டு காலணிகள் உற்பத்தி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தவர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். தொழிற்பூங்காவில் 4434 கோடி முதலீட்டில் 3000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் டாடா சோலார் நிறுவனத்தின் சூரிய மின்கல உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கி வைத்தவர் எங்கள் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். திருவண்ணாமலை, உதகமண்டலம், காரைக்குடி, ராசிபுரம், கரூர், புதுக்கோட்டை, விருதுநகர் முதலிய 11 இடங்களில் மினி டைட்டில் பூங்காக்கள் உருவாக்கப்பட வழிவகுத்தவர் கழகத் தலைவர் போற்றுதற்குரிய அண்ணன் தளபதி அவர்கள். பட்டாபிராமில் 21 தளங்கள் கொண்ட மாபெரும் டைட்டில் பூங்காவினை திறந்து வைத்தவர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பட்டியலில் பழங்குடிய தொழில் முனைவர் புதிய தொழில்கள் நிறுவுவதற்கும் நடத்தி வரும் தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதற்கும் தேவையான நிதி உதவிகளை வழங்கிட அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன்ஸ் திட்டம் மூலம் 14 பட்டியலின பழங்குடியினருக்கு 21.98 கோடி கடன் உதவி வழங்கியவர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். உப்பள தொழிலாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு மழைக்காலத்தில் ஒவ்வொரு தொழிலாளர் குடும்பத்திற்கும் ரூபாய் 5000 வீதம் 24.86 கோடி நிதி வழங்கி 49,701 குடும்பங்களுக்கு துணை புரிந்தவர் எங்கள் கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று பாரதியார் பாடியது போல தமிழ்நாட்டு தொழில் வளம் பெருக்கிட எங்கள் கழகத் தலைவர் அவர்கள் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடுகள் ஆகிய வெளிநாடுகளுக்கு அரசு முறை பயணங்களை மேற்கொண்டு முதலீட்டாளர்களை மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள தொழில் வாய்ப்புகளை திராவிட மாடல் அரசு வழங்கும் சலுகைகளையும் எடுத்து கூறி தமிழ்நாட்டிற்கு வாருங்கள், புதிய தொழில்களை தொடங்குங்கள் என வேண்டுகோள் விடுத்தார்கள். அதன் வாயிலாக 5 ஆண்டுகளில் 12.16 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு ஏறத்தாழ 36 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கும் 1176 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஆக இத்தகைய சாதனை படைத்த தலைவர் எங்கள் கழகத் தலைவர் போற்றுதற்குரிய அண்ணன் தளபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையில் 2024 ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. அதில் மின்வாகன உற்பத்தியில் நீண்டகால அனுபவம் வாய்ந்த வியட்நாம் நாட்டின் மின்பாஸ் நிறுவனம் 16,000 கோடி முதலீட்டில் தூத்துக்குடியில் மின்வாகன தொழிற்சாலை நிறுவியிட ஒப்பந்தம் நடைபெற்றது. 22/5/2024 அன்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தவர் எங்கள் கழகத் தலைவர் தளபதி அவர்கள். தொழிற்சாலை கட்டுமான பணிகள் 18 மாதங்கள் முடிவடைந்த நிலையில் 4/8/2025 அன்று தூத்துக்குடிக்கு நேரில் சென்று தொழிற்சாலையை திறந்து வைத்தவர் எங்கள் கழகத் தலைவர் மாண்புமிகு திராவிட மாடல் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2008ஆம் ஆண்டில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் செய்யாறு சிப்காட் வளாகத்தில் முதல் அலகும் 2015ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் காலத்தில் 2ஆம் அலகும் மொத்தம் 2936 ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட்டன. இந்த 2 அலகுகளிலும் மொத்தம் 74 தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டன. 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டு அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் வசதியாகவும் வளமாகவும் வாழ்கின்றனர். செய்யாறு சிப்காட் நிறுவனத்தின் 3ஆம் அலகினை உருவாக்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2019ஆம் ஆண்டில் நில எடுப்பு தொடர்பாக விளம்பரம் ஒன்றை வெளியிட்டு நடவடிக்கை மேற்கொண்டார். நில எடுப்பு பணிகளை மேற்கொள்ள ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர், 8 சிறப்பு வட்டாட்சியர் பணிகளை நியமனம் செய்யப்பட்டு நில எடுப்பு பணிகள் தொடர்ந்தது. இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அண்ணன் எடப்பாடியாரின் நடவடிக்கைகளை தொடர்ந்து நில எடுப்பு பணிகள் எங்கள் ஆட்சியிலும் நடைபெற்றது. விரிவாக்கத்திற்கு தேவைப்பட்ட 3174 ஏக்கர் நிலம், அதில் அரசுக்கு சொந்தமான இடம் 375 ஏக்கர், தரிசு நிலம் 1200 ஏக்கர், குவாரி நிலம் 240 ஏக்கர். இந்த நிலங்களில் 1836 பட்டாதாரர்கள். இவர்களில் ஒப்புதல் அளித்த 90% மேலானவர்கள் உரிய நிவாரணத் தொகை பெற்று வந்தார்கள். இந்த நிலையில் அரசுக்கு எதிராக திருவண்ணாமலை மாவட்டத்தை சேராத கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியை சேர்ந்த
அருள் ஆறுமுகம் என்பவர் வியாபார நோக்கத்தில் அப்பகுதி மக்களை தூண்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட செய்தார். அதன் காரணமாக அவள் மீது அரசு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தது. ஆனால் எங்கள் மாவட்டத்தை படித்த இளைஞர்கள் புதிய தொழிற்சாலைகளை வர வேண்டும், அப்போதுதான் எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நாங்களும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றெல்லாம் 5000க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இந்நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பின் எங்கள் மாவட்டத்திற்கு தொழிற்சாலைகள் வரக்கூடாதா, செய்யாறு சிப்காட் தொழில் வளாகத்தில் 3ஆம் அலகு தேவையில்லை என போராடியவர்களுடன் சேர்ந்து எங்கள் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பச்சை துண்டு அணிந்து கொண்டு அவர்களுடன் புகைப்படத்தை எடுத்துக்கொள்வது எந்த ஆட்சியில் இந்த வகையில் நியாயம்? எங்கள் மாவட்டத்திற்கு தொழிற்சாலைகள் வரக்கூடாதா, படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடாதா, எங்கள் பகுதியில் பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படக்கூடாதா? இந்த அரசின் கொள்கைதான் என்ன என்று தெளிவுபடுத்த வேண்டும் என இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசின் தாவேக அரசின் 100 நாள் ஆட்சி சாதனைகள். 2026 மே 10ஆம் தேதி முதல் 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் 1,02,514 கோடி முதலீட்டுகள் உறுதிமொழிகளை பெற்றுள்ளதாகவும் 2026-27 கொள்கை விளக்க குறிப்பு பக்கம் 33 குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த தொழிற்சாலைகள் அமைக்கப்படும், எந்தெந்த தொழிற்சாலைகளை எவ்வளவு முதலீடு செய்ய அரசு உறுதியளித்துள்ள 13/8/2026 அன்று தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் தொலைக்காட்சி நிருபர்களோ பத்திரிகையாளர்களோ அனுமதிக்கப்படாமல் ரகசியமாக ஒரு சினிமா ஷூட்டிங் போல் நடைபெற்றுள்ளது. முதலீட்டாளர்கள் யார் யார் என்பதை பொதுமக்கள் அறியக்கூடாதா? சினிமா ஷூட்டிங் கிளைமாக்ஸ் என்ன என்று அந்த மேல்மா சிப்காட்டு விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைச்சாங்கன்னு சொன்னாங்க. அதில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 சென்ட் இடம் இல்லாதவங்க தான் ரோட்ல விதுங்கி போராடினாங்க. இல்லை ஒரு நிமிஷம் நான் விவசாயிகள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசு எதுனா திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டும்தான். விவசாயிகளுக்கு பொற்கால ஆட்சி எது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். 1989 விவசாயிகள் ஒரு பைசா இலவச மின்சாரம் குறைக்கணும்னு சொல்லிட்டு போராடிய போது அப்போது ஒட்டஞ்சத்திரத்தில் நாராயணசாமி நாயுடு என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பிறகு 1989 முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஆட்சியோடு பிறகு 1989 ஆட்சிக்கு வந்த உடனே முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் ஒரு பைசா விவசாயத்துக்கு மின்சாரத்தை குறைக்கணும்னு சொன்னாங்க. இனி ஒரு பைசா கூட கட்டத்த விலை ஆணை பிறப்பித்த தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். பிறகு 2006 2011 அனைத்து விவசாயிகளுக்கும், அது ஏழை விவசாயி, சிறு விவசாயி, குறு விவசாயி, அதிமுக விவசாயி, திமுக விவசாயி, பாமக விவசாயி, எந்த விவசாயிக்கு பாரபட்சம் இல்லாமல் 7000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்த தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அது மட்டுமல்ல, 2021-25 கழக தலைவர் போற்றத்துக்குள்ள திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த உடனே 2,50,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியவரும் எங்கள் கழக தலைவரான தளபதி அவர்கள். அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்ல முதலாக விவசாயிகளுக்கு வேளாண்மை பட்ஜெட் போட்ட தலைவர் கழக தலைவரான தளபதி அவர்கள். ஆகவே விவசாயிகளை பற்றி பேரவைத் தலைவர்களே, நேற்றைய தினம் நமது முதலமைச்சர் அவர்கள் பறந்து விமான நிலையத்தை கைவிடப் போவதாக அறிவித்தார். அதை நான் உள்ள போக விரும்பல. ஆனால் அருகில் உள்ள ஆந்திரா மாநில முதலமைச்சர் அவர்கள் ஆந்திராவில் உற்பத்தியாகும் பொருட்களை ஏற்றுமதி செய்திட வேண்டும் என்பதற்காக விமான நிலையங்களை பிரம்மாண்ட அளவில் கட்டியுள்ளார்கள். ஏற்றுமதி பெருகி பொருளாதார வளர்ச்சியும் அங்கே நடைபெறுகிறது. அதனால் தமிழ்நாட்டில் இருந்து பல தொழிற்சாலைகள் ஏற்கனவே ஆந்திராவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. மேலும் பல தொழிற்சாலைகளை தமிழ்நாடு இழந்து விடாமல் இருக்க நீங்கள் அறிவித்து விட்டதால் பிடிவாதம் காட்டாமல் பரந்தூர் விமான நிலையத்தை மீண்டும் கைவிடும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனவே தொழில்துறையை பொறுத்த மட்டில் இன்னும் இந்த அரசு செயல்படவே ஆரம்பிக்கவில்லை என்றே தோன்றுகிறது. அதனால் ரயில் செயல்பாடுகளை மட்டுமே நின்று விடாமல் ரயில் செயல்பாடுகளை இந்த அரசு இறங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் மாண்புமிகு பேரவை நீங்க நன்றி சொல்லி முடிங்க.
போச்சு 14 நிமிஷம் வந்தாச்சு. கோரிக்கை, நன்றி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுங்க. கோரிக்கை. சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களது மாவட்ட பொறுப்பு அமைச்சர் இருக்கிறார். வந்தவாசி சட்டமன்ற தொகுதி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்ற தொகுதி. வந்தவாசி அரசு தாலுகா மருத்துவமனை வடார்காடு ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டமாக இருக்கும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனை. வந்தவாசி இப்போ விபத்து நகர்ந்த ஒரு பகுதியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த தாலுகா மருத்துவமனையை ஒரு மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தர வேண்டும். அது மட்டுமல்ல, வந்தவாசியில் சுற்று பைபாஸ் சாலைகள் சேத்துப்பட்டு டு திண்டிவனம் பைபாஸ் சாலை நிறைவு செய்யப்பட்டது. சேத்துப்பட்டு டு செய்யாறு பைபாஸ் சாலை நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இப்பொழுது மேல்மருவத்தூர் டு காஞ்சிபுரம் டு செய்யார் புதிய புறவழிச்சாலையை ஏற்படுத்தி தர வேண்டும். அது மட்டுமல்ல, பெர்னமலூர் ஒன்றியம் ஏந்தல் கிராமத்தில் 40 ஏக்கர் பரப்பளவில் கடந்த கால திராவிட மாட முதலமைச்சர் போற்றுவதற்குரிய தளபதி அவர்கள் ஒரு சிட்கோ தொழிற்பேட்டை ஒன்று ஆரம்பிப்பதாக அரசு ஆணை வெளியிட்டார்கள். அதையும் தொடங்கிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் வர இருக்கின்ற காலகட்டத்தில் வந்தவாசி அடுத்த பெர்னமலூரில் ஒரு புதிய வட்டம் 2006-2011 சட்டமன்றத்தில் வரைக்கும் அது பெர்னமலூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்து கொண்டிருந்தது. பிறகு தொகுதி மறுசீரமைப்பில் பெர்னமலூரில் சட்டமன்ற தொகுதி 60% வந்தவாசி சட்டமன்ற தொகுதியிலும் 40% போலூர் சட்டமன்றத்தில் சேர்க்கப்பட்டு விட்டது. ஆகவே பெர்னமலூரை ஒரு தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் அந்த கோட்டமாகவும் சேர்த்து நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்று நமது மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன். மீதமுள்ள எனது தொகுதி கோரிக்கையை படித்ததாக கருதி நீங்கள் பதிவு செய்யும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.